வணக்கம் ப்ரோ. வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்கேன். ஆக்சுவலாக அது சமீபத்தில் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரல். தமிழ்நாட்டு ப்ரூஸ்லி அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் தட்டிகிட்டே இருக்காங்க. ரொம்ப பெரிய சந்தோஷம். ஏன்னா ஒரு அயல்நாட்டு வீரரோட நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் நீங்கள் கம்பேர் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். ப்ரூஸ்லியோட ரெக்கார்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் முறியடிச்சிருக்கீங்க. அது எப்படி சாத்தியமாச்சு முதல்ல சொல்லுங்கள். முதல்ல நான் ரெட் பிக்ஸுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்கள் போட்ட இந்த வீடியோ, நான் ப்ரெஸ் மீட்டில் பண்ண வீடியோ தான் வந்து இப்போ 50 லட்சம் பேர் பார்த்து அது பெரிய லெவலில் வைரலாக இருக்குது. அதனால் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் உங்களுக்கு. மேற்கொண்டு நீங்கள் இந்த மாதிரி என்ன மாதிரி நிறைய திறமசாலிகள், நிறைய விளையாட்டு வீரர்கள், இளம் விளையாட்டு வீரர்களை ஊக்குவிச்சு அவங்களுக்கு செய்கிற திறமைகள், அவங்களுடைய சாதனைகளை வெளியே கொண்டு வரணும்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். ஓகே. இங்கே தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, சுவிட்சர்லாந்து, அயர்லாந்துன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஊருக்கு தொகுதிக்கு ப்ரூஸ்லிலாம் கிடையாது. ஒரே ப்ரூஸ்லி அவர் மட்டும்தான். ஓகே. நோ கம்பேரிசன். ஒன்லி லெஜண்ட். பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர். நான் ஜஸ்ட் பாலி சதீஸ்வர். நான் வந்து 21 வருஷமாக பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். 21 வருஷம்? ஆமாம், 20 வருஷமாக பயிற்சி பண்ணிகிட்டேன். 6 வெவ்வேறு தற்காப்பு கலைகளில் கருப்பு பட்டை முடிச்சிருக்கேன். தேசிய அளவில், சர்வதேச அளவில் மோய்தாய், கிக் பாக்ஸிங், ஜூடோ, மல்யுத்தம், அப்புறம் டேக்வாண்டோ, கராட்டே பல போட்டிகளில் வென்றிருக்கேன். இப்போ வந்து தொழில்முறை, அதாவது MMA மிக்ஸ்டு மார்ஷல் ஆர்ட் ப்ரொஃபஷனல் ஃபைட்டராக இருக்கேன். ஆமாம், MMA ப்ரொஃபஷனல் ஃபைட்டராக இருக்கேன். தமிழ்நாடோட முதல் MMA ஃபைட்டர் அப்படின்ற ஒரு நான் எதுவும் பெருமைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இங்கே பெருமைப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இங்கே வந்து எதுவுமே நிலை இல்லாதது. அதை நான் எப்பவுமே ரொம்ப நம்புகிறேன். நம்மள நினச்சி நம்ம எப்பவுமே பெருமைப்படக்கூடாது. ஆமாம், நீங்கள் சொன்னாலும் அதை நான் ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா இங்கே வந்து 3 விஷயம் இருக்குது. ஒன்று, ஒருத்தர் நிறைன்னு சொல்லுவாங்க, இல்லை குறைன்னு சொல்லுவாங்க, இன்னொருத்தர் காலின்னு சொல்லிடுவாங்க. நான் காலி தான் எப்பவுமே. ஏன்னா கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது, ரொம்ப நிறைய இருக்குது. ஐ எம் ஆல்வேஸ் லேர்னர். ஆமாம், ஐ எம் ஆல்வேஸ் லிசனர். நீங்கள் கற்றுக்கணும், கற்றுக் கொடுக்கணும், அதான் வாழ்க்கை. ப்ரூஸ்லிகிட்டேருந்து நான் நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டேன். நான் இல்லை, நிறைய பேர் கற்றுக்கலாம். ஏன்னா ஒரு நல்ல ஃபிலோசபர், ஒரு லெஜண்ட், ஒரு ஆக்டர், ஒரு மார்ஷல் ஆர்டிஸ்ட். ஒரு எக்ஸாம்பிள், நான் எனக்கு ரொம்ப வருத்தப்படுவேன். ஏன்னா இந்நேரம் ப்ரூஸ்லி இருந்தாருன்னா அவர் 1972 மரணிச்சார். அவர் இப்போ இருந்திருந்தாருன்னா அவருக்கு 81 வயசு. ஒன்றும் நிறைய சாதனைகள் பண்ணியிருக்கலாம். அதை பார்த்து நிறைய இன்ஸ்பயராக இருக்கான். ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் ப்ரூஸ்லினா யாருன்னு தெரியுது. சரிங்களா? நான் தனித்துவம், என்னுடைய தனித்துவம் வேறு, அவருடைய தனித்துவம் வேறு. நான் வந்து இந்த மக்களுக்கு தெரியாத சில விஷயங்கள் நான் ப்ரூஸ்லி மாதிரி நான் பண்ணுவேன் அப்படின்றது எனக்கு பஞ்ச் நான் ட்ரை பண்ணேன். நான் வந்து அது எனக்கு தெரியாது உண்மையிலே ப்ரூஸ்லி பண்ணியிருக்காரு எனக்கு சத்தியமாக தெரியாது. ஏன்னா நான் வந்து பயிற்சியில் இருக்கும்போது நான் கற்றுக் கொடுக்குற பசங்களுக்கு, ட்ரைனிங் கொடுக்குற பசங்களுக்கு நான் வந்து காமிக்கும்போது அவங்களுக்கு ஸ்பீடுனா பாக்ஸ், நீ பஞ்சஸ் இந்த ஸ்பீடு பத்தாது, நீ நிறைய ஸ்பீடு பண்ணணும். ஏன்னா ஒரு ஃபைட்டை பொறுத்தவரைக்கும் ஸ்பீடு தான் வந்து அந்த ஃபைட்டில் உன்னை ஜெயிக்க வைக்கும். ஒரு உதாரணத்துக்கு பண்ணி காமிச்சேன். அப்போ ஒரு 8 பஞ்ச் பண்ணேன் ஒரு செகண்டில். அப்புறம் அவங்க பார்த்து என்ன 8 பஞ்ச் பண்ணுறாரு ஆச்சரியப்பட்டாங்க. சரி, அவங்க ஆச்சரியப்படும் போது தான் சரி தூச்சி ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் பயிற்சிக்காக தான் பண்ண 10 பஞ்ச் அப்படின்னு பண்ணும்போது அதை நான் நிறைய பண்ண சில நேரங்களில் நான் என் மசில்ஸ்லாம் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தேன்னா 14, 16, சம்டைம் 18 பஞ்ச் கூட போயிருக்கு. ஓகே. ஆமாம், அது ஹையஸ்ட் நினைக்கிறேன் போயிருக்கு. 13 பஞ்ச் நான் பண்ணி இப்போ வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். எதிர்காலத்தில் இதை விட அதிகமாக பண்ணி இதை பிரேக் பண்ணுவேன். அதுக்காக ஏன்னா நான் ஒரு ஃபைட்டர், புரியுதுங்களா? என்னுடைய நச்சிய நோக்கன்றது ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஃபைட்டர், ஒரு குளோபல் லெவல் ஃபைட்டர். ஏன்னா நான் நிறைய ஃபைட்டில் நான் ஃபைட் பண்ணியிருக்கேன். எனக்கு இன்ஜுரி கிடச்சிருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்குது. இங்கே நான் ஃபைட்டர்னு சொன்னால் அந்த ஏன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ஒரு இடத்துல ஒரு களத்தில் இறங்கி அந்த வலி, அந்த ஸ்ட்ரகிள் அதை ஃபேஸ் பண்ணாமல் அது நமக்கு தெரியும். நான் நிறைய விஷயத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நேரில் பார்த்தா தான் தெரியும். ஏன்னா என்னை வந்து நான் பெங்களூரில் ஒரு ஃபைட் பண்ணேன், ஈரானியனை வின் பண்ணேன். 5 டைம் வேர்ல்டு சாம்பியன் சுலைமானை வின் பண்ணான். ஈரானியன் வந்து ஒரு டாப் லெவல் ஃபைட்டர், வேர்ல்ட் கிளாஸ் ஃபைட்டர். டச் பண்ணவே முடியாது மார்ஷல் ஆர்ட்டில், மோய்தாய் பாக்ஸிங். என்ன அதுக்கப்புறம் கன்னடா மக்கள்லாம் தோலை தூக்கினாங்க, என்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கினாங்க, ஃபோட்டோ எடுத்தாங்க. அந்த மூமெண்ட்டை தமிழ் மக்கள் அந்த நேரத்தில் யாரோ ஒருத்தர் பார்த்துருந்தாலும் அதுக்கு ஒரு விக்டம் ஒருத்தர் இருக்கார், காஷ்மீர் சக்கைராஜ்னு சொல்லிட்டு. அவர் முன்னாள் ரெஸ்லர், அவர் கிரேட் காலி டீமில் ட்ரெயின் பண்ணவர். அவர் அதை பார்த்ததுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு, நான் நினச்சிட்டு இருந்தேன் அமீம் தான் பெரிய ஃபைட்டரு, அவனை அடிக்க ஆளே கிடையாதுன்னு. என்ன பிரதர் கலக்கிட்டீங்க, தமிழ்நாட்டில் இங்கேருந்து வந்து அவனையும் அடிச்சிட்டிங்க. இப்போ எனக்கு என் மைண்டே நீங்கள் மாற்றிட்டீங்க, நீங்கள் தான் பெரிய ஆள். நான் எப்பவுமே சொல்ல, நான் ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாதுங்க, ஏதோ வந்து டைமிங் அது போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு.
அப்புறம் லாஸ்ட் மந்த் நான் வந்து மகாராஷ்டிராவில் சண்டை போட்ட அந்த ஃபைட்டு, அது நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே நாக் அவுட் பண்ண போகிறேன். நான் வந்து என்னோட சோஷியல் மீடியாவில் சொல்லிட்டேன், எல்லாருக்கும் நான் சொல்லி நான் அதே முன்னாடியே மாதிரி சொல்லி தான் பண்ணேன். சொல்லி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே நாக் அவுட் பண்ணி படத்துல வர மாதிரி 3 minutes 15 seconds. சார் வாழ்க்கை தான் சார் படம். படம் ஒன்றும் புதுசாக வரல, ஏன்னா கற்பனை மானத்துலேருந்து வரல. நீங்கள் என் வாழ்க்கையை பார்க்குறீங்க, இன்ஸ்பயர் ஆகுறீங்க. அவர் வாழ்க்கையை பார்க்குறேன், நான் இன்ஸ்பயர் ஆகிறேன். ஒரு மனுஷன் வித்தியாசமாக கடுமையாக உழைச்சி முன்னுதாரணமாக வாழ்ந்தால் உங்கள் வாழ்க்கை வரலாறு. அந்த வாழ்க்கை வந்து கதையாவது படமாகுது. இங்கே புதுசாக வானத்துலேருந்துமே கொதிக்கல. ஆமாம், அதனால் நான் அது பண்ணேன், அந்த நாக் அவுட் பண்ணேன். அப்போ வந்து என்ன மகாராஷ்டிரா மக்கள், மராத்தி மக்கள் தோளில் தூக்கி கொண்டாடினாங்க. நான் சண்டை போடும்போது இன்னும் அதாவது நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த என்ன சொல்லுவாங்க, நான் வந்து கிளாப்பு விசிலு பாராட்டுக்கு வந்து அதுக்காகவே நான் பண்ணுவேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து அது கடந்து போகிற விஷயம் சார், சரிங்களா? அதை நீங்கள் எப்பவுமே எதிர்பார்க்கக்கூடாது. இன்றைக்கி உங்களை வந்து கிளாப் பண்ணுவாங்க, உங்களை விசில் அடிப்பாங்க, உங்களை ஆஹாகும்னு சொல்லுவாங்க. நாளைக்கு நீங்கள் தோத்தின்னு வைங்களேன், அது வேறு மாதிரி பேசுவாங்க, அது நெகட்டிவாக மாறலாம். அதனால் நீங்கள் வெற்றியை தலையில் வச்சுக்காதீங்க, தோல்வியை மனசில் வச்சுக்காதீங்க, இயல்பாக இருந்துட்டு போயிருங்க. இந்த மனநிலையில் நம்ம இருந்தாலே போதும். ஆனால் இப்போ நான் வந்து எய்ம் பண்ணுறது, நான் யூஎஃப்சின்ற அல்டிமேட் ஃபைட்டிங் சாம்பியன்ஷிப்பில் வந்து இந்தியாவிலேருந்து ஒரு ஃபைட்டர் இருக்கார், பரத் கண்டாரின்னு சொல்லிட்டு, என்னோட நெருங்கிய நண்பர், நாசிக்கில் இருக்கார். அவர் ஒருத்தர் தான் அந்த யூஎஃப்சி கான்டாக்டில் இருக்கார். அவருக்கு அடுத்து இந்தியாவிலேருந்து யாருமே யூஎஃப்சி போய் ஃபைட் பண்ணலை. இப்போ ஊடகங்களுடைய கவனங்கள் இருக்குது, மக்கள் என்ன கவனிக்கிறாங்க. என்னுடைய கனவு அது. ஏன்னா ஒரு மார்ஷல் ஆர்டிஸ்ட்டாக யூஎஃப்சின்ற ஒரு விஷயத்தை போகணும். ஏன்னா தமிழருடைய வீரம் மரபுன்றது ரொம்ப தொன்மையானது, பழமையானது, பல சான்றுகள் இருக்குது. நிகழ்காலத்தில் நிறைய இளைஞர்கள் வந்து இன்ஸ்பயர் ஆக வேண்டியிருக்கு, நம்ம இன்ஸ்பயர் பண்ண வேண்டியிருக்கு. நிறைய விஷயங்கள் வந்து இங்கே சில விஷயங்கள் நம்ம வந்து பெரிய லெவலில் நம்ம போகணும், சர்வதேச மேடையில் நம்ம வந்து நம்ம திறமைகளையோ இல்லை நம்ம வீரத்தை காமிக்க வேண்டியிருக்கு. அது யூஎஃப்சி தான். யூஎஃப்சி ஒன்று தான் வந்து உலக மக்களால் கவனிக்கப்படக்கூடிய விஷயம், ஒரு பெரிய ஒரு சண்டைக்களம். அதில் ஃபைட் பண்ணி தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கணும். அதுக்காக நான் இப்போ ரொம்ப கடுமையான பயிற்சியில் ஈடுபட்டு இருக்கேன். அதுக்கு எனக்கு சில நண்பர்கள், வட இந்தியா சேர்ந்த நண்பர்கள், உலகத்தில் இருக்க வெளிநாடு அமெரிக்காவில் இருக்க சில நண்பர்கள், அவங்க என் உழைப்பையும் திறமையும் அங்கீகரித்து அவங்க எனக்கு வந்து அவங்க ஆதரவு கொடுக்குறாங்க. மேலே ஒருத்தர் இருக்கார். ஆமாம், நான் அதாவது கடவுள், இறைவன், ஆன்மீகம், ஏன்னா தமிழ் மண் இது வந்து பெரியார் பூமி, நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனாலும் ஒரு சக்தி இருக்குது. அது நம்ம பிரபஞ்ச சக்தின்னு சொல்லலாம், இல்லை இறை சக்தின்னு சொல்லலாம். ஒரு சக்தி இல்லை, ஒரு சக்தி இருக்குது. நம்ம மனுஷங்க, சரிங்களா? எல்லாமே நம்மளால் நடக்குதுன்றதை விட அப்படி நான் ஒன்று சொல்லுவேன், கடவுள் இல்லைன்னு நம்ம சொன்னால் கூட, கடவுள் இல்லை, நான் தான் சாதித்தேன், நான் தான் ஜெயித்தேன், நான் தான் ஃபைட் பண்ணேன், நான் தான் உலக சாதனை பண்ணேன், நான் வரும்போது அங்கே நான் சொல்ல வேண்டியது கிடையாது. நான்ன்றது அடுத்த கட்டத்துக்கு எங்கே கொண்டு போகும்னு சொல்லிட்டு அது உங்கள் ஈகோவை வளர்க்கும். நான்ன்றது அவன் போட்டு போயிடலாமே, இல்லைனாலே வச்சுப்போமே, எல்லாத்துக்கும் காரணம் அவர் தான். அப்போ இறங்கிறது இல்லை மண்டை கீழே. அதுக்காக வேண்டி நான் ஒரு கூட வேண்டியிருக்கு. கிட்டத்தட்ட எத்தனை மணி நேரம் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க ஒரு இது? நான் வந்து ஒரு 8 to 10 மணி நேரம் பயிற்சி பண்ணுவேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தற்காப்பு கலை வீரன், ஒரு ஃபைட்டர், ஒரு ப்ரொஃபஷனல் ஃபைட்டர் வாழ்க்கை வந்து ஒரு சிறைச்சாலையில் இருக்கிற வாழ்க்கை மாதிரி. எங்களுக்குள்ளேயே நாங்கள் ஒரு வட்டத்தை போட்டுக்கணும். எங்களுக்கு வந்து நேற்று கூட ஒரு நண்பர், நான் இந்த சாதனைகள் பண்ணி இப்போ நான் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் போகிறதுக்காக எனக்காக வந்து ஸ்பான்சர் பண்ணாங்க. யாருன்னா எனக்கு உலக சாதனை புத்தகம் எனக்கு அங்கீகரித்து உலக சாதனை கொடுத்தாங்க, சோழன் உலக சாதனை புத்தகம். அந்த புத்தகத்துடைய நிறுவனர் ஐயா நிர்மல் நீலம்பேகம், என்னுடைய இனிய சகோதரர். அவர் மூலிமா எனக்கு வந்து விஜய், அப்புறமேட்டு எனக்கு அவங்க மூலிமா சில நிதி உதவிகள் கிடச்சிது. அது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து என்னுடைய திறமைகள் அதுக்கப்புறம் அது முன்னாடி அவங்களுக்கு நிறைய விஷயம் தெரியல, பிஸியான ஆளுங்க. அவர் பார்த்து அவங்க ரொம்ப மெய் மறந்து ரொம்ப என்னை பாராட்டி, அவங்களுக்கு என்னமோ ஏதோ ஆசை, சரி எனக்கு கூப்பிட்டு ஒரு பார்ட்டி பண்ணணும், ஏதோ பர்த்டே பார்ட்டி பண்ணுறாங்க, செலிப்ரேஷன் பண்ணி நீங்கள் வாங்க உங்களையும் கொண்டாடுனா சொல்லிட்டேன். நீங்கள் என்னை வந்து ஏதாவது ஒரு ஆன்மீக பையனை கூப்பிட்டு நான் வரேன், வாங்க பர்வதமலை போகலாம், 4500 மடி ஃபிட்னஸ் ஆகி போச்சு. அவ்வளோ ஈடுபாடு அவங்களுக்கு ஆன்மீகம்? ஏன்னா நீங்கள் பேசுறதுலேருந்தே தெரியுது. எனக்கு மேலே ஒருத்தர் இருக்காங்க, என் ப்ராக்டிஸ் கூட நான் நம்ப மாட்டேன், மேலே ஒருத்தர் இருக்காங்க அப்படின்ற எல்லாருக்கும் இருக்குது சார். உங்களுக்கு இல்லையா? சொல்லுங்கள், நீங்கள் நம்புறீங்களா? நீங்கள் தான் சாமி நினைக்கிறீங்களா? அப்படிலாம் கிடையாது. நம்ம ஈகோ அழிக்கணும்னா மேலே இருக்க ஒருத்தன் ஒத்துக்கணும், அவ்வளோதான். நான் ஒருத்தன் நம்புகிறேன். இங்கே 30 முக்கோடின்னு சொல்லிட்டு நான் இங்கே கோடிக்கணக்கெல்லாம் நம்பலை. நட்டக்கல் பூத்திருக்க 4 பூ சாத்திருக்க நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ள இருக்க இல்லை. நம்ம எல்லாத்துக்கும் ஒரு சக்தி இருக்குது, அவ்வளோதான். அதை நம்புகிறேன். ஆமாம், நான் என் பேர் வந்து சதீஷ். இப்போ மக்களுக்கு தெரியும் பாலி சதீஸ்வர். இப்போ நான் சொல்ல வேண்டியது கிடையாது நான் யாரை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்ட்டு. அதனால் வந்து சம்திங் இருக்குது சார், இருக்குது.
ஏன்னா உங்களுக்கு பல சோதனைகள் வரும்போது நீங்கள் சாதனைகள் பண்ணுவீங்க. அதான் சொல்லுவாங்க, இன்றைய வழி நாளை வளர்ச்சி, இன்றைய விதை நாளை சாதனை. சாதனை பண்ணும்போது நீங்கள் சோதனைகள் கடந்து நீங்கள் சாதனை பண்ணும்போது அப்போ நீங்கள் உணர்வீங்க, ஓகே ஒரு விஷயம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. நீங்கள் சாதனை தொடர்ந்து பண்ண நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, ஓகே நம்ம தான் பண்ணுறோம், எல்லாம் நம்ம தான் அப்படின்ற எண்ணம் வரும். அப்போது ஒரு இடத்துல நம்ம கீழே விழுவோம். அப்போ தோணும், ஓகே அப்போ திரும்ப போவோம், திரும்ப பல இடத்துக்கு போவோம், கூப்பிடுவோம், ஐயோ சாமி அப்படின்வோம். அதனால் நீ ஜெயிக்கிற துவைக்கிற சாதிக்கிற இல்லை உனக்கு மேலே ஒருத்தன் இருக்கிறான், அவ்வளோதான். மார்ஷல் ஆர்ட்லேயும் சரி பாக்ஸிங்கும் சரி அவ்வளோ தடைகள் தாண்டிலாம் ஒருத்தர் முன்னுக்கு போக முடியாது. அது நிறைய தடைகள் இருக்கும். ஸோ அவங்கள நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இங்கே வந்து நம்ம இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அமெரிக்காவில் போனீங்கனாலும் இல்லை யூரோப்பில் போனீங்கனாலும் இல்லை உலக நாடுகள் ஆஃப்ரிக்கா போனால் கூட, என்னோட ஃப்ரெண்டு லியனன்னு சொல்லிட்டு அவன் வந்து நான் ஃபைட் பண்ணும்போது என் கூட பண்ண ஆஃப்ரிக்கன் எந்த ஃபைட் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே அடிச்சு நான் அவுட் பண்ணிடுவான். செம பவர் 8 பேக் சுற்றிட்டு இருப்பான். ஆஃப்ரிக்கன் லியனன் அவன் பேர், கோஸ்ட் ஐவரி கோஸ்ட். அவன் வந்து என் ஃபைட் பார்த்து அவன் இம்ப்ரெஸ் ஆகிட்டான். கிட்டத்தட்ட ஒரு ஃபேன் மாதிரி வச்சுக்கங்களேன். நான் அவனை பார்த்து நிறைய நான் பார்த்துருக்கேன். அவன் வந்து நான் அவனோட ப்ரோ யுவர் குட் ஃபைட் ப்ரோ, ஐ எம் இம்ப்ரெஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தான். அப்புறம் ஈரானி என்ன கூட ஃபைட் பண்ணி தோத்தானு அவன் எனக்கு அனுப்புறான். ஏன்னா என்ன ஆச்சுன்னா, அந்த ஃபைட்டில் வந்து அவங்க முட்டியில் வீக்காக இருந்தது. போட்டி நடத்துவங்களே சொன்னாங்க அவன் முட்டி வீக்காக இருக்கு, அவன் காலை உடச்சி உடனாங்க. நான் அந்த ஃபைட்டில் அவன் முட்டி எய்ம் பண்ணவே இல்லை. நான் இயல்பாக சண்டை போட்டு அவனை நான் வந்து காயப்படுத்தலை, அந்த முட்டியை காயப்படுத்தலை. அப்போ அவன் எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறான், ப்ரோ ஐ லவ் யூ ப்ரோ அப்படின்றான். ஏன்னா நான் வந்து என்னோட ஆப்பனண்ட்டை மதிக்கிறேன், அவங்க எல்லாம் நான் இல்லை. ஏன்னா அவங்க தான் என் திறமையை உலகத்துக்கு காமிக்கிறாங்க. அவங்கள நான் வந்து அடிக்கிறணும் இது பண்ணுறேன். ஒரு ஃபைட் நான் அவங்களை நாக் அவுட் பண்ணால் அவங்ககிட்ட நான் கண்டிப்பாக சாரிக்கிறேன். என் மனசு கேட்காது, கர்மா வேலை செய்யுது. சரிங்களா? அதனால் ஃபைட் அவ்வளோதான். ஏன்னா சண்டை போடுறது எனக்கு பிடிக்கும். ஏன்னா வந்து இந்த விஷயத்தில் இந்த உலகத்தில் சண்டை போட எதுவுமே கிடைக்காது. அப்படி உங்களுக்கு நீங்கள் ஃபைட் பண்ணாமல் கிடைக்கிற விஷயம் எதுவுமே நிலைக்காது. சரிங்களா? இன்னொரு விஷயம், நான் குரு சங்கர்னு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், ஒரு முக சக்கரியான்னு சொல்லிட்டு. இவங்களாம் நேஷனல் பாக்ஸர். குருன்றவர் வந்து 40 ஸ்டேட் மேலே கோல்டு பண்ணியிருக்காரு, 20 நேஷனல் போட்டிருக்காரு. நான் குருவோட ஃபைட்லாம் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிருக்கேன். அவர் வந்து மிடில் வெயிட்டில் நிறைய ஃபைட் பண்ணியிருக்காரு, ஜக்ரியா அவங்களாம். அந்த குரு வந்து ஆரம்ப கட்டத்தில் நான் வந்து பாக்ஸிங் கற்றுக்கிற நேரத்தில் ஒரு பெரிய பாக்ஸராக இருந்தார். அப்புறம் நான் அசாமில் போய்ட்டு நான் ஃபஸ்ட் டைம் மொய்தாய் ப்ரோ சாம்பியன்ஷிப் வின் பண்ணிட்டு வரேன். என்னுடைய பேர்கள் பரவுது, எல்லாம் பேச ஆரம்பிக்கிறேன், ஓ சதீஷ் பெரிய லெவலில் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி. அப்புறம் எம்எம்ஏ ஃபைட் பண்ணுறேன். அதே குரு நான் பார்த்து ஆச்சரியப்பட்ட ஒரு மனுஷன், என்னை பார்த்து ஆச்சரியப்பட்டு, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, அந்த என்ன சொல்கிறது, பூ வெத்த நாங்கள் பாக்ஸிங்லாம் சேரும்போது எப்படின்னா, இப்போல்லாம் என்ன பசங்கன்னா பாக்ஸ்ட்டை பார்த்து ப்ரோ ஜி பிரதர் I want to join MMA. I want to join MMA. I want to learn MMA. How much you charge and how much registration? அவங்க ஃபர்ஸ்ட் வந்து வியாபாரம் தான் பேசுகிறாங்க. இவங்களும் வியாபாரிங்களாம் மாறிடுறாங்க. நமக்கு அதெல்லாம் பிடிக்காது சார். நேற்று கூட வந்தாங்க, நான் அப்படியே சொன்னேன், ஃபீஸ் சொன்னேன், பணத்தை பற்றி பேசாதீங்க. எனக்கு பணம் முக்கியம் கிடையாது. நான் ஃப்ரீயாக கூட சொல்லிக் கொடுப்பேன். நான் ஃபஸ்ட்டு கேட்பேன், நான் எல்லார்ட்டையும் கேட்பேன், நீங்கள் என்ன வேலை பண்ணுறீங்க, உங்கள் பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்கி ஒருத்தர் வந்தார், 2 பேர். ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணுறாரு, பெரிய பணக்காரன். நான் கூட கற்றுக்கணும் அப்படின்னாரு. சரி ஓகே, ஆனால் நான் நிறைய அவங்களோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணல, நிறைய விஷயம் ஓகே. ஏன்னா நம்ம யாரையும் வேணாம்னு சொல்கிறது கிடையாது, ஏன்னா எல்லாமே சம்பந்தம். இன்னொருத்தர் ரொம்ப நேரம் வந்தார், வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் இப்போ கேட்டேன் என்னங்க அப்படின்னா, அவர் 48 இயர்ஸோ 47 இயர்ஸோ. நான் அது மாதிரி பாக்ஸிங் கற்றுக்கணும் மாஸ்டர் அப்படின்னாரு. அவர் வந்து இதுக்கு முன்னாடி போயிருந்தார், ப்ரோ டியூட் அப்படின்ற மாதிரி. அது வேறு உலகம். இவர் மாஸ்டர் நான் உங்கள்கிட்ட பாக்ஸிங் கற்றுக்கேன், 48 வயசு ஒரு மனுஷன். சரிங்க, சரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நடந்த விஷயம், நான் கார்பரேஷனில் ஸ்வீப்பராக இருக்கேன் ஃபஸ்ட்டு. சரி உங்களால் ஃபீஸ் கொடுக்க முடியுமா? அவர் முடியாதுன்னு சொல்லியிருந்தால் சரி வாங்க ஃப்ரீயாக வாங்க பார்த்துக்கலான்ட்டு. இல்லை மாஸ்டர் முடியும். சரி நீங்கள் நாளைக்கு வாங்க, நான் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சார் என்னென்னா, நான் இல்லாமல் தான் சார் வந்தேன். நான் கூலி வேலை செஞ்சேன், கஷ்டப்பட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன். நமக்கு ஒரு லெவல் வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம கவனம் வந்து இல்லாதவங்க மேலே தான் இருக்கணும். ஒரு லெவல் வந்ததுக்கப்புறம் இல்லாதவங்களை மறந்துட்டு, நம்ம பழைய விஷயத்த மறந்துட்டு, நம்ம இருக்கிறது ஒன்று வேணும். ஏன்னா அவன் வாழ்க்கையில் ஒன்றுமே நிரந்தரம் இல்லை சார், சொல்லுங்கள் பார்ப்போம். சரிங்களா? அதனால் எதிர்காலத்தில் கூட நான் வந்து ஒரு UFC, ஒரு ஹை லெவல், ஏன்னா என்னோடய ட்ரீம் என்னென்னா ஒரு $1 மில்லியன் ஃபைட்டர் ஆகும். எதுக்குன்னா பணம் சம்பாதிக்கின்றதுக்காக நான் பண்ணல. ஏன்னா நாங்கள் ஒரு ஆத்லெட், நாங்கள் ஒரு ஃபைட்டர், ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன். எங்களுக்கு லக்ஸரி பணத்து மேலே ஆசை போச்சுன்னு அது வேறு உலகம். எங்களோட ஸ்போர்ட்ஸில் இருக்கிற ஃபோக்கஸ் கம்மியாகும். சரி, அப்படி ஆனால் தான் இங்கே அங்கீகாரம் கிடைக்குது. சரிங்களா? ஏன்னா இப்போ நான் வந்து வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன், நான் ஒரு வேர்ல்டு சாம்பியன் ஆனால் கூட இப்போ சராசரி ஒருத்தர் வந்து என்னை பார்த்து மீட் பண்ணும்போது எவ்வளோ சம்பாரிச்சிங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எவ்வளோ சம்பாரிச்சிங்க, எவ்வளோ பணம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கவனம் ஃபுல்லாக பணத்தில் தான் வரும்.
நான் எப்பவுமே சொல்லுவேன், பணம் வந்து ஜஸ்ட் பேப்பருங்க. சரி, அது அந்த பேப்பர் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். உங்ககிட்ட இருக்கும், இங்கே போவோம், அங்கே போவோம், மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் சாதனை அப்படி கிடையாது. நீங்கள் ஒன்று வாட்டி சாதிச்சிட்டிங்கன்னா அந்த சாதனை உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கும். அது உங்கள்கிட்ட யாரும் எடுத்துட முடியுமா? உங்கள் அறிவு உங்கள்கிட்ட எடுத்துட முடியுமா? சாதனை எடுத்துட முடியாது. அந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் பாக்ஸஸ் நான் சொன்ன மாதிரி, நான் சொன்ன குரு இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து வந்தார், என்கிட்ட ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ணாரும், இன்ஸ்பயர் ஆயிடுச்சு. அப்புறம் ஜக்கரியா வந்தாங்க, அப்புறம் அவங்க MMA ரெடி ஆனாங்க, கிக் பாக்ஸிங் ரெடி ஆனாங்க, அப்புறம் ஃபைட் பண்ணாங்க, நிறைய சாம்பியன்ஷிப் பண்ணாங்க. அப்புறம் அந்த குரு வந்து அவரோட 40 அவர் நிறைய மெடல்ஸ், நிறைய கோல்டு மெடல்ஸ். விஜேந்தர் சிங்கோட பாக்ஸிங் போட்டிருக்காரு. விஜேந்தரோட டஃப் கொடுத்துருக்காரு. ஒலிம்பிக் செலெக்ஷன் ஸ்டைலில் போட்டிருக்காரு. அவர் வந்து எந்த ஒரு ரெகனேஷனும் கிடையாது, அவரும் கிடையாது. இங்கே நிறைய பாக்ஸஸ் அவங்க நேஷனல் போட்டவங்க, ஸ்டேட் போட்டவங்க, அவங்கெல்லாம் வந்து ஒரு நார்மலாக ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறது, இல்லை ஒரு லேபர், ஒரு கூலி வேலை பண்ணுறது, அது மாதிரி தான் நிறைய பேர் போயிட்டுருக்காங்க. சூழ்நிலை அப்படி தான் சார். ஏன்னா இங்கே எல்லாருமே வந்து கடைசி வரைக்கும் போராடணுன்ற அந்த மனநிலைன்னா குடும்பம், அவங்க போராடணும்னு நினச்சாலும் குடும்பம் அதுக்கு ஒத்துழைக்கணும் இல்லைங்களா. அப்போ வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு, நான் என்ன கேட்டேன், அன்றைக்கி ஒரு மெடல் என்னாச்சு, அவரை பார்க்க கம்பெனி போயிருந்தேன், என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கலாம். நான் மெடல் நான் தூக்கி கடலில் தூக்கி போட்டேன் அப்படின்ட்டார். குருசங்கர், என் ஃப்ரெண்ட், நண்பர். ஏன்னா ஏன் சார், எப்போனா அவர் வந்து காலையில் எழுந்து 40 கிலோமீட்டர் ஓடுவார், ஈஸியார்லேருந்து ஓடுவார், தினமும் ஹார்ட் ட்ரைனிங். ஏன்னா ஒலிம்பிக் கொண்டுற கனவுல. இப்போ அவருக்கு 40 வயசு ஆகுது. நான் ஒரு 2 நாள் முன்னாடி கூட பேசுனேன், என்ன ஆச்சு, எப்படி இருக்குது, எனக்கு ஒரு இது போஸ்ட் அனுப்புனார். இப்போ வந்து கர்நாடகா நடக்கிற பாக்ஸிங் நேஷனலுக்கு வந்து செலெக்ஷன் ட்ரைன் நடக்குது சொல்லிட்டு, இப்போ தான் அது இப்போ அடுத்த வாரம் நடக்குது. அனுப்பியிருந்தார். நான் சொன்னேன், இது 1 மாதம் முன்னாடி எனக்கு தெரியும் அப்படின்னு. என்ன சொல்லியிருக்கலாம்ல, நான் மேட்ச் போட்டுருப்பேன்ல, நான் ரெடி ஆகிருப்பேன்ன்றார். நான் இல்லை 40 வயசுல. எனக்கு ரொம்ப கேட்கும்போது நல்லா இருந்தது. நான் என்ன சொன்னேன், ஏன் இவ்வளோ நாள் நீங்கள் பண்ணி கடலில் போட்டு மொக்க வாங்கி எனக்கு ஒரு பெரிய ஆதங்கம் வருத்தம் இருக்குது. திறமைசாலிங்க, நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாருமே ஊடகங்கள் வெளியே கொண்டு வர வேண்டிய கடமை இருக்குது சார். எங்களை மாதிரியான விளையாட்டு வீரர்கள், ஒரு பாக்ஸர், ஒரு இது எல்லாமே எதுக்காக ஃபைட் பண்ணுறோம்? பண காசுக்கெல்லாம் கிடையாது. சமுதாயத்தில் அவங்களுக்கான அங்கீகாரம், மக்கள் மத்தியில் அவங்களுக்கான ஒரு மரியாதை. இப்போ வெளியே போனால் போய் அவர் பாக்ஸர், அவர் நல்லா பண்ணுவார், அவர் வந்து கடுமையாக உழைச்சிருக்காரு, அதுக்கான ஒரு அங்கீகாரம். அதை ஏன்னா இப்போ நான் ஊடகத்தை நம்புகிறேன். ஏன்னா இதை விட சிறந்த ஒரு ஆயுதம் எதுவுமே கிடையாது. இந்த ஆயுதம் இனி சிறப்பாக செயல்படும்னு நான் முழுமையாக நம்புகிறேன். ஒரு ஃபைட்டுக்கு போகும்போதும் அவங்களோட அந்த ஆடையில் வந்து தமிழ் வாசகங்கள் இருக்குது, போர் செய் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. ஸோ இது எப்படி பார்க்குறாங்க மக்கள்லாம், நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிறீங்க? எல்லா உலக நாடுகளுக்கு போகும்போதும் சரி, அதர் கண்ட்ரி போடும் சரி, அது மாதிரி வாசகங்கள்லாம் இருக்குது. ஸோ எதனால் அது என்ன சொல்லணும்னா, நான் வந்து நிறைய பேர் நினச்சாங்க நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது நான் ஒரு கவிஞனாக அவன் நினச்சாங்க. நான் வந்து என்னோட 8 வயசில் நான் கவிதை எழுத ஆரம்பித்தேன். சரி, 8ஆவது படிக்கும் கவிதை எழுத ஆரம்பித்தேன். அது கூட ஒரு போட்டி நடக்குது. அந்த போட்டியில் வந்து தமிழின் சிறப்பு அந்த கவிதையோட பேர், என்னை கவிதை சொல்கிறாங்க. அப்போ நான் பேர் கொடுத்தாச்சு. என் கூட படிக்கிற பசங்க எல்லாருமே வந்து புக்ஸ் ரெஃபரன்ஸ் பார்த்து எழுதிக்கிறாங்க. என்னால் புக்ஸ் வாங்க முடியல, ஆனால் நானே எழுத ட்ரை பண்ணுறேன். போய் சொல்கிறேன், அவங்க நம்பவே யார் எழுதுன கவிதைன்றாங்க. அது சில ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணும்போது எனக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் சொல்லுவாங்க. நான் எனக்கு கிள்ளி பார்த்துக்கிறேன், நான் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து அது தமிழின் சிறப்பு அந்த கவிதை என்னன்னு கேட்டிங்கன்னா, உலக மொழிகள் பல மொழி உண்டு, அது தமிழ் மொழி ஒன்றில் இனிமை உண்டு, தமிழ் மொழியில் பழமையும் பல பெருமையும் உண்டு, ஆங்கில மொழிகள் இங்கும் உண்டு, தமிழ் மொழி ஒன்றிலே தோற்றி நின்று தமிழ் மொழியை கட்டணும் வந்து தமிழ் மொழியை வளர்ப்பது நம்ம உண்டு. அது சொன்னோடனே அது ஒரு இதுவாக இருந்தது. இன்னும் நிறைய கவிதைகள் இருக்குது. நம்ம வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னா, மனம் என்பதே உந்தன் மதிவென்பதே, உயிர் கலங்குதே உந்தன் சிந்தை கலங்கும், சிறுபிளைகளும் உந்தன் பெருபிளைகளும் நீ செய்யாதிருப்பின் தவறாகும், துடிப்பாயடா நீ தவிப்பாயடா மனம் வெடிப்பாயடா உந்தன் குறைகளாலே, பொறுப்பும் இல்லை உன்னல் பொறுமை இல்லை மனம் வெறுப்பாய் உண்டு மதியும் பித்தமும், பிழை செய்த பின் அந்த பிழையை திருத்தாதினது நியாயமாகும், இழப்பினை மதிவிட்டு வருவதற்கு வழிவிட்டு மதிக்கட்ட எண்ணத்தை விட்டுடு, உன் புகழனை விரைவில் தொட்டுடு. ஒரு பாக்ஸருக்குள்ள இவ்வளோ பேர் கவிஞர் ஒழிஞ்சிருக்காரு சார். அதாவது என்னன்னா, நம்ம எல்லாருமே புத்தகம் தான். எப்பவுமே டோன்ட் ஜட்ஜ் எ புக் பை இட்ஸ் கவர்னு சொல்லுவாங்க. முதல் பக்கத்தை வச்சு யாரையும் முடிவு பண்ணுறாதீங்க. அந்த புத்தகத்தை திரும்ப தான் தெரியும். அவன் கவிஞனா புருஸ்லி எடுத்துங்களேன், உங்களுக்கு புருஸ்லி தற்காப்பு கலை வீரர் தான் தெரியும். எல்லாருமே புருஸ்லி ஒரு ஃபைட்டர், நல்லா பண்ணுவார். அவர் ஒரு ஃபிலோசபர், அவர் படித்ததே BA ஃபிலோசபி. அவர் ஒரு சர்சா டான்சர், அவர் நல்ல டிராயிங் ஆர்டிஸ்ட், அவர் நிறைய கற்பனை வளம் உள்ளவர், நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு. நம்ம அதை பற்றி நம்ம போகல. ஏன்னா நானே பார்த்தீங்கன்னா 2 புக் எழுதியிருக்கேன், உணர்ச்சியில் புரட்சின்னு சொல்லிட்டு. என்னோட கவிதை தொகுப்பு எல்லாமே ஒரு புக்காக எழுதியிருக்கேன். அப்புறம் நான் சிறுகதைகள் நிறைய எழுதுவேன். இந்த நேரத்தில் ஒரு கதையை ஒன்று சொல்லணும். அதை சொன்னாங்க, ஒன்ஸ் எ லயன் இஸ் ஆல்வேஸ் எ லயன். அதுக்கான ஒரு கதை ஒன்று சொல்கிறேன். ஒரு காட்டில் ஒரு கம்பீரமான சிங்கம் இருக்கும், ரொம்ப கம்பீரம், ரொம்ப வீரம். அந்த சிங்கத்தை பார்த்தாலே எல்லா விலங்கும் அலருமா, அந்த அளவுக்கு கம்பீரம் வீரம் உள்ள சிங்கம்.
அது எப்பவுமே தனிச்சு தான், எப்பவுமே சிங்கம் கூட்டமாக தான் போய் வேட்டையாடும். இது ஆண் சிங்கம், கம்பீரமான ஒரு சிங்கம். இது எப்பவுமே தனிச்சு தான் போய் வேட்டையாடும், தன்மானம் உள்ள சிங்கம். ஒரு காட்டெருமை கூட்டம் இது போய் பாஞ்சு அந்த காட்டெருமையை வந்து கொல்ல போகுது. அதில் கொஞ்சம் பலமான ஒரு காட்டெருமை தலைவன், அது வந்து கொஞ்சம் திமிரி இருக்குது, அது பயந்து ஓடி போய் திமிரி இருக்குது. அது பின்னாடி போய் தாக்கும்போது தூக்கி எறியப்பட்டு அங்கே இருக்கிற பாறையில் முட்டி அங்கே மயங்கி விழுந்துருச்சான். சிங்கம் மயங்கி விழுந்துருச்சான். கண் முழிச்சு பார்த்தா நடுராத்திரியா. அப்படியே அது எழுந்து எந்த திசை போகும் தெரியாமல் அந்த திசையில் போயிட்டே இருக்கான். ரொம்ப தூரத்தில் போனே ஒரு வெளிச்சம் இருக்கான். அந்த வெளிச்சம் ஒரு இடத்துல போயிட்டு நேரம் அங்கே படுத்துருக்கான். விழிஞ்சு பார்த்தா அது ஒரு ஆட்டு மந்தையான். ஆடுங்களும் அலறி போய் கிடக்குறான். சிங்கம் படுத்துட்டு இருக்கிறா, நம்ம கதை முடிஞ்சு போச்சு, நம்ம மட்டன் தான் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு. சிங்கம் வந்து எழுந்த உடனே அப்புறம் தூரத்தில் பார்க்குறான். வெளியே ஆடுங்களாம் மேய்ஞ்சிட்டு இருக்கான், சில ஆடுங்கள்லாம். அது பார்த்து என்ன ஆச்சா, சிங்கம் வெளியே போச்சான். ஆடுங்க மேய்ச்சி, ஆஹா நம்ம காலி நீங்கள் சொல்லிட்டு போன சிங்கம் என்ன பண்ணிச்சா, புள்ள மேய ஆரம்பிச்சிச்சான். சிங்கத்துக்கு சுயநனவோ போயிடுச்சு. இப்போ சிங்கம் தனக்குள்ள தான் ஆடுன்னு நினச்சிக்கிச்சு, அந்த இன்னொன்று நினச்சிக்கிச்சு. அப்படியே நாட்கள் போதான். இப்போ இந்த ஆடுகளை பலி கொடுக்க போகிறாங்க. வரிசையாக எல்லா ஆடுங்களும் பலி கொடுக்குறான். ஆடுகள் ரொம்ப கத்துதான் இது பண்ணுதான். இப்போ சிங்கத்தோட முறையா சிங்கத்தை பலி கொடுக்க போகிறாங்க. அது வரைக்கும் சிங்கம் எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருந்தான். அந்த கடைசி அந்த மூமெண்ட்டில் சிங்கம் கர்ஜிக்க ஆரம்பிச்சுதான். அந்த கர்ஜனை வந்து அந்த ஊரையே தட்டி எழுப்பிச்சான். ஓங்கனை கத்தி பறந்துதான். சுற்றி இருந்த கூட்டம் அலறி ஓடிச்சான். அப்போ தான் தெரிஞ்சுதான் தான் ஆடுகள சிங்கம்னு சொல்லிட்டு. அப்போ புரிஞ்சிட்டான். அப்போ தான் ஒரு விஷயம், நான் ஒரு வாட்டி சிங்கம்னா எப்பவுமே சிங்கம் தான்டா, இப்போ அவங்களா பார்க்கலான்னு சொல்லிட்டு நேரம் காட்டுக்குள்ளே போச்சான். அதை பார்த்துக்க, அதாவது அதுக்கு புத்தி சாதனம் இல்லாத போது அதை பார்த்து கிண்டல் பண்ணி கேலி பண்ண எல்லா விலங்குகளும் ஒதுங்கி போய் அது வழி விட்டு அதுக்கான மரியாதையை சிரம் தாழ்த்தி மரியாதை கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி நிறைய சிறுகதைகள் இருந்திருக்கேன். அதை நான் வெளியிடலை இது வரைக்கும். நான் எழுத்து வடிவில் வச்சுருக்கேன். அது பிரிண்ட்டு டிடிபி வடிவில் எடுத்து வச்சுருக்கேன், வெளியிடலை. ஏன்னா வந்து இப்போ நான் வெளியிட்டாலும் அதை யாரும் படிக்க மாட்டாங்க. ஏன்னா வாசிப்பு பழக்கம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஏன்னா எல்லாமே இந்த சாஃப்ட் காப்பி மொபைலில் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அது பிடிக்காது. என்னோட ஜிம்மில் பார்த்தீங்கன்னா நிறைய புக்ஸ் பார்த்துருப்பீங்க. அதுக்கு நான் புத்தக பொருள்லாம் சொல்ல, நேரம் கிடைக்கும்போது படிப்பேன். இரவு நேரங்களில் ஏதோ ஒரு 2-3 பக்கத்தை திருப்புவேன். சரிங்களா? சாஃப்ட் காப்பி நம்ம படிக்க போகும்போது என்ன ஆகுதுன்னா டிஸ்ட்ராக்ஷன். ஏன் சொல்லுங்கள், மொபைலே ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷன் தான். அதை பற்றி நம்ம சொல்லவே வேண்டியதே கிடையாது. நீங்கள் ஃபோனில் அலாரம் வச்சுட்டு தூங்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் அலாரம் வைக்க தான் செட் பண்ணுவீங்க. தேவையில்லாம ஒரு நோட்டிஃபிகேஷன் போவீங்க. அப்படியே பார்த்தா 4 மணி ஆகிடும். நீங்கள் அலாரம் வைக்க வேண்டியது கிடையாது. ஆல்ரெடி 4 மணி ஆகிடும். அப்புறம் தூங்க ஆரம்பிங்க. கடைசியாக 10 மணிக்கு வந்துருப்பீங்க. நீங்கள் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் போட்டு விட்டுருவீங்க. நீங்கள் ஒரு புக்கு படிக்கலான்னு போவீங்க. அந்த புக்கில் போனால் ஒரு ஆடு வரும். அந்த ஆடுக்குள்ளே போவீங்க. அது இன்னொரு ஆடுக்குள்ளே கொண்டு போவோம். கண்ட கர்மாந்தத்தை காமிக்கும். கடைசியில் மைண்டு கொலாப்ஸ் ஆகிடும். அதனால் எனக்கு தெரிஞ்சு அது புக்குன்றதை விட சாஃப்ட் காப்பியில் ஹார்ட் காப்பி. ஒரு புத்தகத்தை திருப்புங்க. ஒரே ஒரு கான்செப்ட் தான். நான் வந்து சேகுவேராவை பற்றி படிக்கணும்னா சேகுவேராவை பற்றி படிக்கலாம். நான் வந்து உலக வரலாறு படிக்கணுமா, நான் வந்து தத்துவத்தை படிக்கணுமா, நான் அறிவியலை தெரிஞ்சுக்கணுமா, எதை நான் படிக்கணும்னு நினைக்கிறேன் அந்த கான்செப்ட் மட்டும் நான் படிக்கலாம். அதனால் அதாவது நான் எதுக்காக நான் வெயிட் பண்ணால், இந்த மக்களுக்கு முதல்ல இப்போ நான் இது பேசியிருக்கேன் இல்லையா, அப்போ மக்கள் யோசிப்பாங்க இல்லையா, சரி ஓகே சம்திங் ஏதோ சில விஷயங்கள் இருக்கு, ஏன் நம்ம தெரிஞ்சுக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்கிறேன், எனக்கு ரொம்ப மருதன் எழுத்தாளர் மேலே எனக்கு ரொம்ப, நான் ஒரு புக்கில் வந்து அப்படி லைவாக இருக்கும், நமக்கு நீங்கள் அப்படி விஷுவலாக பார்க்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் லேனா தமிழ்வாணன், அப்புறம் நம்ம பொன்னியின் செல்வன், கல்கி. பொன்னியின் செல்வன் நான் படித்தது கிடையாது, ஆனால் அவருடைய சில படைப்புகள் நான் படிச்சிருக்கேன். ஆமாம், அந்த மாதிரி நிறைய எழுத்தாளர் இருக்காங்க. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா எழுத்தாளருக்கான வாசகர் வட்டம், அவருக்கான ஃபேன் ஃபாலோவர்ஸ்லாம் இருந்தாங்க. அது திரும்ப வந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். யூஎஃப்சி போகிறதுக்கு எவ்வளோ செலவாகும்? அந்த இது வந்து ஸ்பான்சர் வந்து ஏதாவது உங்களுக்கு கிடைச்சதா? இல்லை, இது வரைக்கும் இல்லை. எப்படியும் எனக்கு வந்து 5 லட்ச ரூபா ஆகும். ஏன்னா யூஎஃப்சி கான்ட்ராக்டுக்குள்ளே நான் ஒன்றும் போகல. நாங்கள் போய் ஜாக்சன் விங்னு சொல்லிட்டு நியூ மெக்சிகோ அல்பக்கரிக்கில் இருக்குது. நாங்கள் ஒரு 6 மந்த் நான் என் ட்ரைனிங் கேம்ப் முடிக்கணும். அதுக்கப்புறம் என்னோடய பர்ஃபார்மன்ஸு, அப்புறம் என்னோடய ஃபைட் ரெக்கார்டு இதெல்லாம் வச்சு தான் வந்து எனக்கு ஃபைட் அவங்க கொடுப்பாங்க. மேக்ஸிமம் எனக்கான ஃபைட் கிடச்சிரும். நாங்கள் போனாலே எனக்கு கிடச்சிடும். அங்கே நான் 6 மந்த் என்னென்ன பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக எனக்கு தெரியும். நான் போனால் கண்டிப்பாக என் மேலே நம்பிக்கை இருக்குது, கனெக்ஷன் இருக்குது, எல்லாமே நல்லா தான் நடக்கும். இன்னொரு விஷயம் இருக்குது சார். நீங்கள் ஒரு விஷயத்தை நினைக்கிறீங்க இல்லையா, அந்த விஷயத்தை நம்புறீங்களா, அது நடக்கும் நீங்கள் வந்து உங்களை 24 மணி நேரமும் வந்து நீங்கள் வந்து அதை பற்றி சிந்திக்கிறீங்களா, அதை கனவு காண்றீங்களா அப்படின்னும் போது அதுக்காக நான் எஃபெக்டை நீங்கள் போட ஆரம்பிங்க. வேறு வழியே கிடையாது. அதுக்காக நீங்கள் உழைக்க ஆரம்பிப்பீங்க. அப்போ என்ன ஆகுனா அது ரியாலிட்டியாக வரும். விஷுவலைஸ் பண்ணுவீங்க, அப்புறம் ரியாலிட்டியாக வரும். கண்டிப்பாக அது ஏதோ ஒரு சூழ்நிலையில் நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால் நீங்கள் சொன்னீங்க ஸ்பான்சர்னு சொல்லிட்டு, ஏன்னா நான் கிரிக்கெட் பிளேயர் கிடையாது, நான் ஃபேமஸான நடிகர் கிடையாது, நான் ஒரு மாடல் கிடையாது. என்ன, ஐ எம் நாட் ஹேண்ட்ஸம் காய், பட் ஐ எம் ஆடோர் காய். அதனால் வந்து நான் நம்புகிறேன், ஏதோ ஒரு அது நடக்கும்.
நான் அந்த இடத்துக்கு நான் போய் நான் சாதிக்கிற பட்சத்தில் நான் ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் நிறைய பேர் நான் பார்த்து இன்ஸ்பயர் ஆகியிருக்கேன். முகமது அலிலாம் வந்து அவருடைய வெற்றிக்கு அப்புறம் அவர் தன்னை மாதிரி ஆரம்ப காலத்தில் கஷ்டப்படும் போது, போராடும் போது, வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்கும்போது அவர் பட்ட அந்த போராட்டங்கள், அதுக்கப்புறம் அவருக்கு சாதிச்சதுக்கப்புறம் நிறைய வீரர்கள் நிறைய பேருக்கு அவர் வந்து பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுத்தாரு. அந்த மாதிரி மேனி பேக்கன் ஒருத்தர் பண்ணார். நிறைய பேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஜஸ்டி பெரேடு, ஜஸ்டின் போரியர் இப்போ UFC நான் சொல்லுவாங்க வீரர்கள் கொடுக்கிறார்கள், கோழைகள் கிடைக்கிறார்கள். அதனால் ஒரு சக்தியை நாங்கள் கூட்டு போய் நான் அந்த இடத்துல நான் வந்து UFC ஃபைட்டர் ஆகி மில்லியன் லெவலில் ஃபைட்டர் ஆனேன் அப்படின்னா நான் இங்கே சொல்கிறது தான். இதை வந்து இதில் எந்த மாற்றமும் கிடையாது. எனக்கு என்ன வருமானம் வந்தாலும் சரி, நான் அப்படியே கொடுத்தனாலும் சொல்ல, ஆனால் நியாயமாக கரெக்டாக ஒரு அமௌண்ட்டை என்ன எதுக்கு செய்யணுமோ, என்ன நல்லது செய்யணுமோ செய்யணும், அவ்வளோதான். அதே மாதிரி வாய்ப்புக்காக இயங்குகிற நிறைய பேருக்கு இலவசமாக ட்ரைனிங் கொடுத்து, ஏன்னா இங்கே வந்து போராளிகள், விளையாட்டு வீரர்கள், இளம் சாதனையாளர்கள் அவங்க எல்லாருமே வந்து சமுதாயத்தில் ரொம்பவே ஏழ்மை நிலையில் போராடிட்டு இருக்காங்க. அதை பற்றி நான் சொல்ல வேண்டிய கிடையாது. நீங்கள் நிறைய உங்களுக்கு தெரியும், ஊடகவியலாளர் உங்களுக்கு தெரியும். ஆமாம், கண்டிப்பாக நான் அதாவது யாரும் யார் வாழ்க்கையை மாற்ற முடியாது. அவன் வாழ்க்கைக்கு போகிறான், அவ்வளோதான். ஜஸ்ட் ஃபார் என்ன சொல்கிறது, அவங்க முன்னேற்றத்துக்காக ஏதோ ஒரு துரும்பாக இருந்துட்டு போயிடலாமே, நம்ம ஒரு துரும்பாக இருந்துட்டு போயிடலாமே, அதுதான். உங்கள் ஃபேமிலி சைடில் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க? எப்படி இவ்வளோ 21 வருஷம் ப்ராக்டிஸு, அப்பா அம்மா பற்றி சொல்லுங்கள், என்ன பண்ணுறாங்க, எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க, இவ்வளோ ஒரு ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்க, எப்படி பெருமைப்பட்டாங்க, அந்த விஷயம்லாம் சொல்லுங்கள். கண்டிப்பாக இப்போ எல்லா ஊடகங்களும் என்ன பேசுது, அப்புறம் மக்களும் வந்து கொஞ்சமாக என்னை பற்றி புரிஞ்சுக்கிறாங்க. ரொம்ப கஷ்டம்தான் மக்கள் என்னை பற்றி உடனே புரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா ஒரு விஷயம் வந்து திடீர்னு வெளியே வரும்போது அந்த விஷயம் வந்து கொஞ்சம் நெருடலாக இருக்கும், இல்லை நிறைய கேள்விகள் இருக்கும், சந்தேகம் இருக்கும். நான் என்ன சொல்கிறேன், மக்களை பார்த்து, என்னுடைய அன்புக்குரிய மக்களை பார்த்து சந்தேகப்படுங்க, நிறைய சந்தேகப்படுங்க, சொல்லுங்கள், நீ தோற்று போய்டுவோன்னு சொல்லுங்கள், சரியா? எப்போவுமே கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கொடுக்குற அந்த ஆறுதல், அந்த அன்பு, அது எல்லாமே என்னை ஜெயிக்க வைக்கும். இங்கே வந்து உங்களை பார்த்து நான் வந்து நீங்கள் ஜெயிச்சிருவீங்க, நீங்கள் தான் டாப்பு, நீங்கள் தான் பெஸ்ட்டு, நீங்கள் தான் சூப்பர்னு சொன்னீங்கன்னு வைங்களேன், நீங்கள் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ட்ரைனிங் பண்ணுற ஆள் நீங்கள் 1 மணி நேரம் ட்ரைனிங் பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் வந்து பெரிய ஆள் நினச்சிருவீங்க இல்லைங்களா? அதனால் நம்மளை ஸ்டிமுலேட் பண்ணணும், நம்மளை மோட்டிவேட் பண்ணணும். மோட்டிவேஷன், பெஸ்ட்டு மோட்டிவேஷனே இங்கே நெகட்டிவ் தான். நெகட்டிவ் என்ன சொல்கிறது, நெகட்டிவ் பிலீவ் தான், புரியுதுங்களா? அதனால் வந்து நம்ம அதே மாதிரி என் அப்பா அம்மா பற்றி நீங்கள் கேட்டிங்க இல்லைங்களா? அப்பா அம்மா, என் ஃபேமிலி, எப்போவுமே என்னென்னு கேட்டிங்கன்னா, அப்பா அம்மா ரொம்ப முக்கியம் சார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாதா பிதா குரு தெய்வம். அவங்க இல்லாமல், அவங்க ஆசீர்வாதம் இல்லாமல் நம்மளால் ஜெயிக்க முடியாது, சரிங்களா? என் அம்மா அப்பா எனக்கு உதவுனா அவங்க எனக்கு பிடிக்கும், அவங்க நல்லவங்க, அவங்க எனக்கு உதவலைன்னா அவங்க கெட்டவங்கன்னு சொல்கிறதுன்றது அவங்க பெற்று இந்த பூமிக்கு விட்டதே பெரிய நல்ல காரியம். அதுக்கே நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக நன்றி கடன் போட்டிருக்கோம், சரிங்களா? அதனால் எப்போவுமே அவங்க சப்போர்ட்டு தான். அவங்க 3 வேளை எனக்கு சாப்பாடு போடுறாங்க. அதுக்கு நான் இது பண்ணிக்கிறேன். என்னுடைய ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும், என் ஃபேமிலி அம்மா அப்பா பொறுத்த வரைக்கும் இன்னும் நான் வந்து கோடீஸ்வரர் வீட்டு பையன் கிடையாது, லட்சத்துலாம் கிடையாது. என் அப்பா வந்து ஒரு கூலிக்காரன் தான். என் அம்மா வந்து கடின உழைப்பாளி தான். அவங்க உழைப்பு தான் என்னோடய இன்ஸ்பிரேஷன். நானும் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். நானும் வந்து மூட்டை தூக்குனதுலேருந்து, சம்முட்டி அடிக்கிற வேலையிலேருந்து, பில்டிங் உடைக்கிற வேலையிலேருந்து, எல்லா விதமான கடினமான வேலைகளும் செஞ்சுட்ருக்கேன். இப்போ கூட பார்த்தீங்கன்னா என்னோடய பயிற்சியாக, அதாவது இப்போது ஏன்னா தொடர்ந்து பல ஊடகங்கள் நேர்காணல் பண்ணுறதுனால என்னால் பகல் நேரத்தை ஒதுக்க முடியல. அதனால் இந்த வாரத்தில் எப்படியாவது நேரத்தை ஒதுக்கிட்டு நம்மளோட ஸ்டூடெண்ட்டோட இடம் ஒன்று மேல்குளத்தூரில் இருக்குது, ஒரு விவசாயம். விவசாய வேலை தான் நான் பார்க்கல, சொல்லிட்டேன். நான் வரேன், வேர்க்கடலை போட்டிருக்காங்க, நான் வரேன், எனக்கு வந்து மண்வெட்டியை கொடுத்துரு, ஒரு கடாபாரியை கொடுத்துரு, நான் கொஞ்சம் வேலை செய்கிறேன். ஆமாம், நான் பிடிச்சி வேலை செய்யணும், எனக்கு கூலியை கொடுத்துரு, நான் வரேன், எனக்கு வேலை செய்கிறேன் அப்படின்ட்டு. அப்புறம் பழவேற்காடில் அவங்க தெரிஞ்சவங்க வந்து போட்டு வச்சுருக்காங்க. நான் வரேன், நான் துடுப்பு போகிறேன், எனக்கு துடுப்பு போகிற மாதிரி ஒரு போட்டு கொடு, சரிங்க. அப்புறம் வீட்டு பக்கத்துலேயே ஒரு விறகு துணி வந்து சொல்லி வச்சிட்டேன், கோடாரி கொடுத்துருங்க, ஏதாவது விறகு கொடுங்க, பழந்துடுறேன் சொல்லிட்டு. ஆமாம், ஏன்னா அந்த பயிற்சி அதை செஞ்சுட்டு தான் நான் அடுத்து என் ஃபைட்டுக்கு போவேன். ஆமாம், ஏன்னா அது செயல் நான் ஃபுல்ஃபில் ஆகும், அது அப்படியே தள்ளி போயிட்டே இருக்குது. ஆனால் இனி நான் இது பண்ண மாட்டேன். ஏன்னா என்ன கேட்பானா, என்ன சொல்கிறேன்னா, வேணும்னு சொல்லியிருக்காரு,
துருப்பிடித்து தேய்வதை விட உழைத்து தேய்வதே மேல். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய உழைப்பை போட்டுட்டு அந்த உழைப்புக்கு அப்புறம் வந்து நீங்கள் தோத்தா கூட நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து பெருசாக கவலைப்பட மாட்டீங்க. சரிங்களா? ஏன்னா அந்த உழைப்பு அப்படி. தோல்வி வராது. நீங்கள் உழைச்சா எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா நான் என் அனுபவத்தை சொல்கிறேன். கடின உழைப்பு கண்டிப்பாக உங்களுக்கு தோல்வியை கொடுக்காது. ஆமாம், அது கண்டிப்பாக எனக்கு வெற்றி கொடுக்கும். அதனால் நான் உழைப்பை விரும்புகிறேன். என் அம்மா அப்பாவும் ஒரு உழைப்பாளின்றதை நினச்சி நான் பெருமைப்படுறேன். ரொம்ப நன்றி bro, ரொம்ப நன்றி. இதை இவ்வளோ நேரம் அருமையான விஷயங்கள், ஃபைட்டையும் தாண்டி உங்கள் இருக்கிற ஃபிலாசபியும் சரி, இறை நம்பிக்கையும் சரி, ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. உங்கள் எல்லா ஃபைட்டும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும்னு சொல்லிட்டு ரெட்பிக்ஸ் சார்பாக வாழ்த்துறோம். நன்றி. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நன்றி.